ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரசாரமாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் பிரியாணியோட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வந்துடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு முழுமையாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை நாட்டுக்கோழி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோழியை குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது சிக்கன் நமக்கு மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 கப் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இருக்கும். சிக்கனும் ஓவர் குக் ஆகிடும், சாப்பிடும்போது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயிலேயே வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வெந்துருச்சு அப்படின்னா இதை திரும்பவும் நம்ம இந்த தண்ணி எல்லாம் வற்றுற அளவுக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஓப்பன்லேயே விட்டு நல்லா வேக விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு ஹை ஃப்ளேம்லேயே வேக விட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமலும் இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு சிக்கன் மட்டும் வந்திருக்கு. பாருங்கள், மசாலா ஃபுல்லாக இறங்கிட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.